பக்தர்களை ஏமாற்றுவதற்காக மாநாடுன்னு போட்டார், முருகர் மாநாடு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, மருதமலையில் முருகருக்கு 184 அடி சிலையாம். நல்ல விஷயந்தான். அங்கே ஈஷா மையத்தில் ஈஸ்வரனுக்கு மிகப்பெரிய சிலை இருந்தது மாதிரி மருதமலையில் 184 அடி சிலை வைக்கிறீங்கன்னா நல்ல விஷயம், கடவுளுக்கு தானே சிலை வைக்கிறீங்க. ஆனால் திராவிடத்துக்கு கேள்வி கேட்குறேன், நீ 184 அடியில் முருகருக்கு செலவை, ஆனால் ஈவேராவுக்கு திருச்சியில் அதே 184 அடிக்கு செலை வைக்கிறல்ல, அதை நிறுத்துவோம் திராவிடம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதருக்கு 187 அடியில் திருச்சியில் செலவச்சிட்டு முருகருக்கும் 184 அடியில் செலவச்ச அந்த மரியாதையை முருகருக்கு போயிடும். முதல்ல அதை நிறுத்து. 184 அடியில் பெரியார் தகுதி இல்லாத மனிதருக்கு போட்டதை நிறுத்திட்டு அப்புறம் இதில் போய். ரெண்டாவது, திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் பெரியாருடைய செலை வச்சிருக்கல, அதை தூக்கு முதல்ல. அப்போ தான் நீ ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஈவேரா சிலையை, அது ஸ்ரீரங்கத்தில் வாசலில் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஈவேரா சிலையை தூக்காமல் 184 அடி சிலை ஈவேராவுக்கு திருச்சி இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்மீகத்தின் எதிரிகள். நீ எத்தனை அடியில் செலவு வச்சாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்காது. அந்த பாவமே உங்களை மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கும். அதனால தான் ஜெகர்பாபு சொல்ல, நடிக்காது. 184 சிலை வைக்கிறதா இருந்தால் முதல்ல அதை நிறுத்து. ஈவேரா சிலை நிறுத்து. 184 அடியில் யாருக்கு சிலை வைக்கிற? நாளைக்கு 184 அடியில் இதில் திருச்சியில் ஈவேரா என்பவருக்கு சிலை வைத்து இருக்கிறார்கள்னு வெளிநாட்டு டூரிஸ்ட்டை பார்க்க கேட்டால் என்ன சொல்கிற? இவர் யாருன்னு கேட்பான். தாயுடன் உறவு வைத்தால் தப்பு இல்லைன்னு சொன்ன மனிதர்னு சொல்கிறியா? இல்லை அது 73 வயசில் வளர்ப்பு பொண்ணையை திருமணம் செய்தவர்னு சொல்லியா? பெரிய தியாகிக்கா செலை வைக்கிறீங்க. அதனால் ஈவேரா சிலையை நிறுத்துங்கள். 184 சிலையில் இதில் முருகருக்கு செலை வைங்க. அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஈவேரா சிலையை நீங்களே தூக்கிடுங்க.